கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் முழுமையாக செயல்படுவதாக தமிழக கல்வி இயக்குனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என நாளிதழில் வெளியான செய்தி அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக விசாரணைக்கு எடுத்தது. நாப்கின் இயந்திரங்கள் வைப்பது மற்றும் பராமரிப்பது தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என கூறி இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கல்லூரி கல்வி இயக்குனர் சார்பில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீலகண்டன் தாக்கல் செய்த அறிக்கையில் 2017-18ஆம் ஆண்டு நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 89 கல்லூரிகளில் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவை பழுதடைந்ததால் சரி செய்து முழுமையாக செயல்பட செய்யவும் வகையில் நடவடிக்கை எடுக்க அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படியும் பள்ளிகளின் நிலவரம் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.